ஸ்டாலின் முதலமைச்சர் அங்கங்கே ஓடி ஆடி இப்போ வேலை பார்க்குறாரு. கடைசி நிமிஷத்தில் எப்படியாவது 2026 எலெக்ஷனை ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. நேற்று புதுக்கோட்டையில், திருச்சியில் போய் போலியா ஏதோ திட்டங்களை திறந்து வச்சிருக்கிறார். ஏன் இன்னும் 6 மாதம்தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, அடுத்து எந்தெந்தெல்லாம் ஓட்டு அரசியல் பண்ணணும்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் வயசானவங்களை வச்சு அன்பு சோலை அப்படிங்கிற ஒரு திட்டம் சொல்லியிருக்காரு. இதை கடைசி நிமிஷமாக பண்ணுறது தான் நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த ஒரு நிர்வாகம் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா சந்தேகம்தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமீப காலத்தில் ஒரு நர்ஸு ஸ்டூடெண்ட் இறந்துருக்காங்க. அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி அப்படி இப்படின்னு உலகக்கடக்கிறதுலே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து அந்த மாணவி உயிரிழந்திருக்கிறாங்க. இது டெங்கு காய்ச்சல்னால உள்ள உயிரிழப்பு அப்படின்னு கேட்கும்போது மிக மிக வருத்தமாக இருக்குது. மருத்துவத்துறையிலே இருக்கிற ஒரு பெண்மணிக்கு மருத்துவர்கள் கைவிடப்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு குழப்படி இருக்குது. அது என்ன நமக்கு தெளிவாக தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி டெங்கு காய்ச்சலுக்கு மரணம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் அவேர்னஸ் இன்னும் பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். எந்த காய்ச்சலாக இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் டெங்கு பரிசோதனை எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். இல்லை எல்லா ஃபார்மசிக்கும் அறிக்கை விட்டுருக்கணும். பேரஸ்டமால் மாத்திரை எங்கெங்கெல்லாம் வாங்குறீங்களோ டெங்கு காய்ச்சல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா டெங்கு அது யாரை கொல்லும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட விவேக்கோட பையனை கொண்டிருக்கு. அது அவர் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஆள் கிடையாது. அதே மாதிரி இந்த மாணவி மருத்துவத்துறையில் சம்மந்தப்பட்ட ஒரு மாணவி. இந்த மாதிரி டெங்கு மரணம் தமிழ்நாட்டில் சின்ன பிள்ளைகள் ஒரு 20-22 வயசு இளைஞர்கள் அவங்களெல்லாம் கொள்ளுதுன்னா மிக 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 நிர்வாக தவறுகள் தான். அதாவது இது எப்படி சொல்லலான்னா, இட் இஸ் அ ஹோல் இன் த ஹெல்த் கேர் சிஸ்டம். அது கட்டாயம் ஹெல்த் மினிஸ்டரால் பண்ண முடியலங்கிறதா இருக்கணும். அவர் பதவி விலகி இருக்கணும். வேறு நாடாக இருந்தால் இல்லை வேறு ஒரு சூழ்நிலையாக இருந்தால். இப்போ அதெல்லாம் அலட்சியமாக அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நுங்கம்பாக்கத்தில் போதைப் பொருளை கடத்துகிறாங்க. பெண் இன்ஜினியர்கள் வேலை இல்லாத நேரத்தில் அவர் போய் போதைப் பொருள் விற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குது. விற்கிறது என்னமோ நுங்கம்பாக்கத்தில், ஆனால் கேளம்பாக்கத்தில் இருக்காங்க, சூளைமேடில் இருக்கிறாங்க, வடபழனியில் இருக்காங்க, அசோக் நகரில் இருக்காங்க. அங்கேருந்து இங்கே விற்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்துறதுக்குள்ள திறமையின்மை தான் நம்ம இப்போ இருக்கிற திமுகட்ட இருக்குது. அது அடியோடு வேரோடு எடுக்கணுமே தவிர இந்த விற்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு ஏதோ பொருளாதார இழப்புக்காக பண்ணுறாங்க. விற்கிறது தப்பு தான், அவங்களுக்கு கட்டாயம் தண்டனை கொடுக்கணும். பட் அது மூலமாக எங்கேருந்து வருது அப்படிங்கிறத இன்னும் அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் வேதனைக்குள்ளே இருக்குது. இதிலிருந்து திசை திருப்பணுங்கிறதுக்காக திமுகவோட கூட்டணி கட்சிகள் சின்ன சின்ன பிரச்சனையை எடுத்துகிட்டு ஏதோ அதான் பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி திசை திருப்புறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தைரியமாக அவங்க கூட்டணியில் இருக்கும் யாராவது போதைப் பொருளை பற்றி பேச தெரியலையா? திருமாவளவன் அப்பப்போ போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு போடுறாரே தவிர அதில் முக்கியமாக செய்ய வேண்டிய செயல்கள் ஏதாவது எடுத்து வச்சிருக்கிறாரா? இதை போதை ஒழிப்பு மாநாடை பார்லிமெண்ட்லேயே அதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் இங்கே அரசியலில் இருக்கிறாங்க, கட்சியில் இருக்காங்க. அதை சீரமைக்கிறதுக்கு திருமாவளவனுக்கு இன்னும் திறமை பத்தாதா, இல்லை திருமாவளவனுக்கு இன்னும் முதுகெலும்பு இல்லையா? திமுகட்ட தைரியமாக கேட்குற உள்ள திறமையை வளர்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடுக்கு திமுக உகுந்த கட்சி கிடையாது அப்படின்னு திமுக கூட்டணி விட்டு வெளியே வாங்க. ஏன்னா அவங்களால போன 5 ஆண்டுகளில் திமுக என்ன பண்ணியிருக்கிறாங்க? 39 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர்னால ஏதாவது பயன் இருந்திருக்கா? ஏதாவது அவங்க சாதிச்சிருக்கிறாங்களா சொல்லுங்கள். இன்க்ளூடிங் திருமாவளவன். சுமார் 5 ஆண்டுகள் மக்கள் பணத்தை செலவு பண்ணது தான் மிச்சமே தவிர இன்னும் திருமாவளவன் இன்னும் அந்த கூட்டணி கட்சின்ட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது மிக மிக தவறு. முடிஞ்சால் விஜய் கூட கூட்டணி வச்சுட்டு ஏதோ உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்ணணும் அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் முதுகெலும்பு இல்லாமல் செயல்படுறது தான் மெயின் காரணம். திமுக தனிச்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் ஒரு 10% ஓட்டு கூட இப்போ இருக்கிற நிலைமையில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஊழல்கள், அவ்வளோ நிர்வாக சீர்கேடு, அவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு. இப்போ ஸ்டாலின் அங்கங்கே ஊராக போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இருந்தாலும் போன 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு வரும்போது சில வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறுத்த முடியல. துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல. நேராக அவங்ககிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்பாரா? அவங்ககிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்டு நான் தவறாக வாக்குறுதி கொடுத்துட்டேன்,
அதனால் ஆனால் என்னால் இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்ல முடியுமா? இது ஏன் செய்ய முடியலன்னா, தமிழ்நாடு அவ்வளோ பொருளாதார சிக்கலில் இருக்குது. வேறு வழியே கிடையாது. சில சில சமயம் வந்து தாலியவே ஒருத்தர் போய் ஐயா அடமானம் வைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோ பொருளாதார சிக்கல், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த தெரியல, நிர்வாக திறமை. அதை நிர்வாக திறமை இல்லாதனால பொருளாதார சிக்கலில் தத்தளிக்கிறாங்க திமுக. இதனால திருப்பி இன்னொரு 5 வருஷம் அவட்ட கொடுத்தா இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமாயிரும் நம்மளோட தமிழ்நாடோட நிதி நிலைமை. திமுக அரசு திமுகவோட கூட்டணிகளையும் துரத்தி அடிக்கணும். நீங்கள் திமுக கூட்டணி இதெல்லாம் ஓட்டு போடுறோம் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டுறாதீங்க. கட்டாயம் வந்து திமுக கூட்டணியினால தான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ வந்து 5 கோடி 10 கோடி அப்படின்னு துண்டு காசு போடுறதுனால எல்லாரும் இன்க்ளூடிங் ஆல் கம்யூனிஸ்ட் கட்சி வாயை மூடி சும்மா இருக்காங்க. அங்கங்கே சும்மா ஒரு மாநாடு ஈநாடுன்னு போட்டுட்டு இளைஞர்களை ஏமாற்றி, ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்களை ஏமாற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிர்வாக சீர்கேடு மாத்திரம்தான் திமுகவுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. கூட்டணி கட்சிகள் தான் அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் சும்மா ஒரு கையை எடுத்தாலே போதும், அவங்க பொத்துன்னு விழுந்துருவாங்க. நிர்வாக சீர்கேடு மிக மிக தவறான நிலைமையில் போயிட்டுருக்கு தமிழ்நாடு முழுக்க. இதை எப்படி நம்ம வந்து 2026 பார்க்கணுன்னு இளைஞர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்ததில் எஸ்ஐஆர் பற்றி தெளிவாக போடுறோம் உங்களுக்கு. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.